இந்த வேதாளத்தில் நடந்த உண்மையான சம்பவம் சொல்ல போறேன். இவரு பேர் நோவா. இவர் வந்து நீதிமான், உத்தமன், தேவனோட ஐக்கியமாக இருந்தாரு. இவருக்கு உலகத்துல இருந்தவங்க எல்லாமே அசுத்தமா இருந்தாங்க. இவர் ஒருவர் மட்டுமே உண்மையா இருந்தாரு. தேவன் இவருக்கு முதல்ல கிருபை கொடுத்தாரு. கொப்பை மரத்துல இந்த படகு செஞ்சாரு. அதுல விலங்குகள், பறவைகள், ஊர்வனைகள்லாம் இருந்துச்சு. மழை பெஞ்சிச்சு. மொத்தம் 40 நாள் இரவும் பகலும். அதுக்கப்புறமேட்டு இந்த மலை மேல, அரவாத் மலை மேல உச்சிக்கு வந்துருச்சு. நோவா பேல செஞ்ச நீரம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். 150 நாட்கள் தண்ணி வடிஞ்சிச்சு. முதல் தடவை காகம் அனுப்புனாரு. காகம் கால் வைக்க முடியாம திரும்பி வந்துருச்சு. 2வது தடவை புறா அனுப்புனாரு. புறாவும் அதே மாதிரி கால் வைக்க முடியலன்ட்டு திரும்பி வந்துருச்சு. 3வது தடவை புறா அனுப்புனாரு. ஒலிவ மர இலை எடுத்துட்டு வந்துச்சு. 4வது தடவை புறா அனுப்பிச்சாரு. புறா திரும்பி வரவில்லை. ஆனா அங்க தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பாவம் நிறைந்த உலகில் பரமன் இயேசு நமக்காக பாரமான சிலுவையை சுமந்தார். அதனால் நமக்கு கிருபை கிடைத்தது. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் தேவனோட நீதிமான், உத்தமன், தேவனோட ஐக்கியமா இருக்கணும். நோவா கிடைச்ச மாதிரி நமக்கு கிருபை கிடைக்கும். தேங்க்யூ.